1500 வரும் இது. ஓகே. இது எங்கேயுமே கிடைக்காது. இது நம்மளே இம்போர்ட் பண்ணி நம்மளே செஞ்சிருக்கோம் இது. வேற ப்ராடக்ட் இது வர பேக் ரெஸ்ட் அது ராயல் பின் போட்டு ஓய் டைப் இது. எல்லாமே ஓஜி தானா? எல்லாமே ஓய் டைப். எல்லாமே வெளியிருந்து வரதுதான். அதில் மென்ஷன் பண்ணிடுவோம் வந்து இந்த வண்டி நேம் வருது. இது மீடியா 350 இது. மீடியா 350. இது நீங்க ஆர்டர் சொல்லி வாங்குறதா ஆல்ரெடி இருக்கும் இல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறதா? இது வந்து நம்ம ரெடியா இருக்கும். என் வண்டிக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் வண்டிக்கு நான் போடுவேன். உங்களுக்கு பார்த்து தான் வாங்குவேன். ஏதோ ஒன்று ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரி. ஒரு இடத்துல வந்து ரேட்டு கம்மியா இருக்குன்னா அந்த இடத்துல குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஒரு இடத்துல குவாலிட்டி அதிகமான இருக்குன்னா அந்த இடத்துல ரேட் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்குவேன். பொருள் என் வண்டிக்கு எப்படி போடுவனோ அதே மாதிரி தான் கஸ்டமர் வண்டிக்கு நான் வாங்குவேன். ஸோ உங்ககிட்ட மீடியா 350 இருந்தால் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கஸ்டமருக்கு. எங்கள் அண்ணன் வண்டியாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் வண்டிக்கு இதே பொருள் தான் நான் போடுவேன். ஓகே. என் ஃபேமிலியில் யார் இருந்தாலும் அந்த வண்டி தான் பொருள் தான் போடுவோம். அதுக்கேற்ற பொருள் தான் என்கிட்ட இருக்கும். பேக் ரெஸ்ட்டையும் வந்து அப்படியே நல்ல ஒரு ஃபோட்டோ, அழகாக ஒரு ஃபோட்டோ, இது எப்படி வரும் எப்படி இருக்கும் அதெல்லாம் அப்படியே இந்த பொருளோட தனித்தனி விலைகள் சரி. இது ப்ராடக்ட் ஓகே, ஃபிட் பண்ணணும்னா அதுக்கு தனி சார்ஜ் அந்த மாதிரி நம்ம கிட்ட ஃப்ரீ தான். ஆமா, பையன் இருக்கான். ஃபிட் பண்றது ஃப்ரீ தான். அவருக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட், ஃபிட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட். ஆனா ஃபிட்டிங்ல வந்து அவர் ஃப்ரீ தான் பண்ணுவாரு. நம்ம டெய்லி என்னமா பார்த்து நம்மளால முடிஞ்சது கொடுத்தா ஓகே வரும் இது. இந்த பேனோட இதை இங்க அட்ஜஸ்ட் பண்ணா இது வந்து இதாயிட்டு எடுத்துக்கலாம். சைட்ல வந்து நேம் வந்துடும். இது அண்டருக்கு வந்து அண்டர் தனியா இருக்கு, ரீபாண்ட் தனியா இருக்கு, கோல்டு கிளாசிக் தனியா